ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸு 1 ஹவருக்குள்ளேயே எப்படி சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம், ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இது. நான் எப்போவுமே பட்டி ஜாயின் பண்ணி இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சைடு தையல் ஜாயின் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படியும் நம்ம எல்லா பீஸும் ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே டைம் எடுத்துக்கணும். மற்றதை ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ்லேயே முடிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் ரன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஃபாஸ்ட்டு வர பழகிக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ மூமெண்ட் வந்தாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டைலர் வீடியோ சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் கமெண்டில் டவுட் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள யாரையுமே அதிகபட்சம் நம்பாதீங்க. எல்லாரையும் சொல்ல வரல, பட் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறவங்க, நான் இவங்கள நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. இது எப்படி சொல்கிறதுனா, எல்லா இடத்துலையும் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போக தான் போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தனியாக தான் இருப்போம். ஓகேங்களா? இன்னொன்று, லைஃப்பில் எப்போவுமே நமக்கு நாம் மட்டும்தான். பட் யாரும் நமக்காக இல்லை. அதை எப்போவுமே இருக்கிற எல்லாருமே உணரணும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் சில பேர் உணர்ந்துருப்பீங்க. இருந்தாலும் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பட்டி இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இதை எப்படி அடித்து திருப்புறது, பிகினஸாக இருந்தீங்கன்னாக்கா கேளுங்க. இதெல்லாம் ஃபுல் வீடியோவும் நான் ரொம்ப ஸ்லோவாக கூட போடுறேன். என்ன மாதிரி ஒரு டவுட் வந்தாலும் சரி எனக்கு மெசேஜில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஸ்லீவ் எடுத்துருக்கோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனு. அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வெட்டிட்டு லைனிங் ட்ரெஸ்லேயே அட்டாச்சிங் பண்ணி அப்படியே அடித்து திருப்பி எடுத்துக்கணும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை நம்ம போராடி தோற்று போயிட்டு அதுலேருந்து வர ஒரு சின்ன சந்தோஷமும் சரி, கஷ்டமும் சரி, ரொம்ப நம்மளுக்கு பெருசாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் எதிர்பார்க்காம நம்பாமல் நமக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கிக்கணும். இந்த மாதிரிலாம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்ட உடனே எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான்ச்சஸ் போட்டு அடித்து இன்னொரு டைம் இப்படி திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டதுக்கப்புறம் படிமான தையல் அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் வச்சு அப்படி திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்ட உடனே சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டுறாங்க. நம்மளை லேடிஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உதாசனம் பண்ணுற நபராக தான் ஒரு சிலவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க முன்னாடி நம்ம எப்படி நம்மளுடைய சுயமரியாதையை காப்பாற்றிட்டு நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தான் முடிவெடுக்கணும். அடுத்தவங்க பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படின்றதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியுது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன தோணுது, நம்ம லைஃபுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஒரு மோட்டிவேஷனாக நம்மளே எடுத்துக்கணும். யாருக்காக எதையும் எவரையும் விட்டு கொடுக்காம நமக்காக நம்மளை பார்த்துக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம்னா நம்ம யாரையும் நம்ப போகிறது கிடையாது. இது பேக் பீஸு. பேக்லேயும் ஸ்கேலப் டிசைன் தான் வச்சுருக்கேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் அன்னைக்கு தான் இதை ஸ்டிச் பண்ணேன்.
நானும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வரலை. நான் என்னை அசிங்கப்படுத்தாத ஆளுங்கள்லாம் இல்லை. நிறைய பேர் கூடவே இருந்துக்கிட்டு எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க முன்னாடி நான் என் தொழிலை விட்டு கொடுக்காம, இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் போராடிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல இன்கமிங் வரலனாலையும் என்னுடைய தன்னம்பிக்கையை நான் விடலை. அதுக்குன்னு இன்கமிங் வரலை அப்படின்னலாம் சொல்ல மாட்டேன். பட் வருது. இப்போதைக்கு என்னுடைய தேவைகளுக்கு என்னுடைய போதுமான அளவுக்கு என்னுடைய இன்கமிங் எனக்கு போதுமான அளவுக்கு வருது. பட் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருக்கிறவங்க யாரையும் உதாசனம் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு இது வராது, இவங்களுக்கு அது வராது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் எல்லாமே தான் வரும். யாரும் யாருடைய லைஃப்பும் முடிவு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. பிறந்த உடனே எல்லோரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டெல்லாம் வரல. ஆமாம் தானே? அந்த மாதிரி தான் எல்லாமே பழகிட்டு கற்றுக்கிற வரைக்கும் போராடி எல்லா ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் முன்னாடி வரவங்க தான். யாரும் யாருக்கும் கீழே இல்லை. அதனால் அவங்க லைஃப்பை அவங்கவுங்க பாருங்கள். ஒரு விஷயம் உனக்கு வரலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எதிர்க்க நீ எத்தனை முறை தோற்று போனாலும் பரவாயில்ல, போராடு. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அன்றைக்கி உங்களை உதாசனம் பண்ண அனைத்து உள்ளங்களும் உங்கள் மூஞ்சில் முழிக்க கூட துப்பு இல்லாமல் திரும்பி பார்க்குறதுக்கு கூட மூஞ்சி இல்லாமல் போவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. தப்பாக எதுனா இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு டைலர் விஷயத்தில் ஏதாவது டவுட் எதனா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நான் சந்தோஷமாக போவேன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்புறம் இப்போ சைடு ஜாயிண்ட்டெல்லாம் அட்டாச்சிங் பண்ணி எடுத்துப்போம். என்றைக்கு யாரும் நம்பி மெயினாக இருக்காதீங்க. உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் தான் வாழவே ஸ்டார்ட் பண்ணணும். யாரும் யாருக்காகவும் கடைசி வரைக்கும் இல்லை. அதனால் அவங்க லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதைக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த மெசேஜில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். யாரையும் நம்பி நிற்காதீங்க, சார்ந்து நிற்காதீங்க. பட் அவங்க லைஃப் அவங்களுக்கு தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுக்கு மேலே வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வெல்கம். ஓகே, டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.